ரஷ்யா, உக்ரைன் போர் நடக்கிறதுனால, ரஷ்யால உள்ள நெறைய மக்கள் வந்து போருக்கு போயிட்டாங்க. அதன் காரணமாக அங்க வந்து வேலை பார்க்கறதுக்கும், நெறைய விஷயங்களுக்கும் ஆட்கள் தேவைப்படுறதுனால, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா வந்து இந்தியா கிட்ட வந்து 10,00,000 பேர் வந்து வேலைக்காக கேட்டிருக்காங்க. 10,00,000 பேர்ல அவங்க ஆள் சேர்க்கிறதுக்கு நெறைய பேர் வந்து ரஷ்யாவுல இருந்து நெறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து, அதன் பேச்சுவார்த்தை மற்றும் ஆள் சேர்ப்பதற்கான விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முதல் கட்டமாக 4,000 பேர் வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டாங்க. ஆ இதுல என்ன பிரச்சனை அப்டின்னா, இது என்ன ரஷ்யா வந்து ஆட்கள் எடுத்துட்டு போறாங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ட்ரம்ப் வந்து 100% பட் இன்ட்ரெஸ்ட் போடுவேன் அப்படின்னு சொன்னதுல, இதுவும் அடங்கும். மேலும் மேலும் ட்ரம்புக்கு கோவப்படுத்துறதா அந்த விஷயம் அமையும். ஏன்னா திரும்பவும் இப்ப நம்ம 10,000 பேர் 10,00,000 பேர் அவங்கள அனுப்புறோம்னா, இது வந்து உதவி பண்ற மாரி தானே. அப்போ இதுவும் திரும்பவும் ட்ரம்ப கோவப்படுத்தியிருக்கு. இந்த விஷயங்கள இந்தியா எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இத கூட்டு போயிட்டு அங்க தேவையான விஷயங்கள் எல்லாமே ரஷ்யா பண்ணி குடுப்பாங்க. நல்ல சம்பளம், நல்ல நல்லா தங்குறதுக்கான வசதி, நல்ல உடை எல்லாமே பக்காவா ஏன்னா இது டைரக்ட்டா அவங்க நாடே சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால, எல்லாமே எந்த எதுக்கும் குறைச்சல் இல்லாம எல்லாம் நல்லா பண்ணி குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது வந்து இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் தான் பிரச்சனை. இத எப்படி கையாள போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். கட் பண்ணு.